Assalamualaikum viewers. நாங்கள் இன்றைக்கி நுஸ்ரத் vlogல பார்க்க போகிறது வந்து henna டார்க் ஸ்டெயின் henna ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் 30 ml 100 ml மெஹந்தி பவுடர் அதோட டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு, இல்லாட்டி எசென்ஷியல் ஆயில்னு வாங்குறதுக்கு உங்களுக்கு வேணும். இது ஷாப்ஸில் உங்களுக்கு வாங்குறதுக்கு வேணும், வேறு எதை எடுக்கிறதுக்கு இருக்கு. இதில் வந்து 2 டீஸ்பூன் நாங்கள் தேவைப்படுது. இது உண்மைக்குமே எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனைன்னு தான். நாங்கள் ஹெனா போட்டதுக்கு போகிறோம், அது வந்து டார்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி மிச்சம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இல்லாட்டி சொல்லுவாங்க மஞ்சள் கலருக்கு மாதிரி தான் இருக்கி, அந்த எல்லோலிஷ் கலர்லேருந்து போகுது, இல்லை அப்புறம் டார்க்காக வரல, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் டார்க்காக உங்களுக்கு மெஹந்தி எடுத்துக்கொள்ளணும். இதில் வந்து இப்போ நான் போடுறேன் எசென்ஷியல் ஆயில் இல்லாட்டி டீ ட்ரீ ஆயில். இதில் 2 டீஸ்பூன் போடுங்க. 2 டீஸ்பூனும் ரோஸ் வாட்டர் 30 ml வச்சுக்கொண்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ரோஸ் வாட்டர் போட்டேன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக உங்களுக்கு இது வந்து இந்த மெஹந்தி பேஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஹெனா ட்ரீட்மெண்ட் ஒன்றாவும் உங்களுக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும். வெள்ளை முடி இருக்கிற ஆட்களுக்கு அது டார்க்காக லைட் ப்ரௌன் மெரூன் கலருக்கு மாதிரி அவங்களுக்கு வரும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் டைட்டாக விடும். அதனால் கட்டாயம் 100 ml தான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் 30 ml 40 ml சம்டைம் போடவும் ஏழும் உங்களுக்கு. இது வந்து லிக்விட் வந்து கணக்கான பேஸ்ட் லெவலுக்கு தான் இருக்கணும், மிச்சம் லிக்விட் தன்மைக்கு எடுத்துக்கொள்ள வேணாம். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த திக்னஸ் வர காட்டியும் இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து 8 hours வந்து அதை நல்லா மூடி வச்சிடணும். 8 hours பிறகு தான் 8 hours பிறகு நீங்கள் இதை ரீயூஸ் பண்ணிவிடுங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கோணொன்று செஞ்சு மெஹந்தி கோணொன்று எப்படி செய்கிறது, எந்த மாதிரி அதில் ஃபில் பண்ணி நாங்கள் எடுக்கிறதுன்னு அதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஹந்தி கோன் எந்த முறையில் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தந்திருக்கிறேன். இதில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏர் டைட்டாக நல்லா மூடி 8 hours நீங்கள் வைங்க. இதை வச்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி திக் கிளியர் கிளாஸ் மாதிரி ஒரு பேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதில் தண்ணி ஆயில் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த லெவலுக்கு எடுத்துக்கொள்ளுங்க பேஸ்ட்டை, மிச்சம் லூஸாகவும் இல்லை, திக் லெவலுக்கு பேஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் ஹெனா கோன் ஒன்று எந்த முறையில் நாங்கள் செய்கிறதுண்டு. இப்போ நான் இதில் எடுத்திருக்கிறேன் 7 inch நீட்டமும் 4 inch அகலமும் ஒரு பொலித்தீன். உங்களுக்கு பொலித்தீனோ இல்லாட்டி ரேப்பிங் பேப்பர்ஸ் எது சரி ஒன்று எடுக்கிறதுக்கு வேணும். எடுத்து இந்த மாதிரி கோன் ஒன்று நாங்கள் சுற்றுற மாதிரி மிடில் கையை வச்சு அந்த இடத்துல இருந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே நீங்கள் இந்த கோன் மாதிரி சுற்றுங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு மிடில் கை வச்சிருக்கிற இடத்த வந்து எடுத்துடவானு, அது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கணும், பென்சில் லெவல் இந்த லெவலில் இருக்கணும். நீங்கள் வந்து இதை கணக்காக பார்த்து செய்யுங்க, மிச்சம் லூஸ் கொடுத்துடவான டைட்டாகவே எடுங்க. அப்போ தான் நீட்டாக வரும். உங்களுக்கு மெஹந்தி போடுற நேரம் டைட்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி நாங்கள் கோனை செஞ்செடுத்து இதில் 3 இடத்து செலோ டேப் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் காட்டிருக்கிறது இந்த மிடில் இந்த எண்ட் இடத்துல 3 இடத்துலையும் செலோ டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெஹந்தி இதில் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேல் துண்டை முக்கோண வடிவத்தில் மடிங்க. மெஹந்தி ஃபுல் ஃபில் பண்ணியிருக்கிறதுல இந்த முக்கோண வடிவத்தில் இந்த மாதிரி மடிங்க. அதோட மேலே இருக்கிற இந்த பாயிண்ட் வந்ததுக்கு போகிறோம் அதை 2ஆக மடிங்க. அப்படி டைட்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா நீட்டாக எங்களுக்கு போடுறதுக்கு வேணும். இதில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள்
இந்த மாதிரி டாப்பில் மேலே இந்த செலோ டேப் எடுத்து நல்லா டைட்டாக செலோ டேப் பண்ணிவிடுங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி மேலால் நல்லா டைட்டாக செலோ டேப் பண்ணிவிடுங்க. கோன் நல்லா டைட்டாக இருந்தால் சரி, உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு மெஹந்தியை போட்டுக்கொள்ளலாம். இதை நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கடையில் போய்ட்டு ஒன்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கோன் உங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு உங்களுக்கு மெஹந்தி அழகாக போட்டுறதுக்கேனும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.